ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஃபிக்மாவில் ஒரு சிறிய பகுதியை பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போவோம். கண்டினியூ பண்ணுறேன் நான் இப்போ இந்த டியூட்டோரியலை. இப்போ ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் ஏற்கனவே இங்கே எப்படி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, அடுத்தது எப்படி ரெக்டாங்கிள் டூலை வச்சு ஒவ்வொரு ஷேப் வரைகிறதுன்றதெல்லாம் பார்த்தோம். ரெக்டாங்கிள் டூல் தவிர வேறு உங்களுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். லைன், எரோ, எலிப்ஸ், பொலிகான், ஸ்டார் அப்படின்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதாலும் கூட நாங்கள் இங்கே இதில் உள்ள இந்த டூலை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இமேஜை நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினாலும் கூட இமேஜ் இங்கே வந்துடும். ஃபிக்மா வந்து வெரி வெரி ஈஸி டூல், கற்றுக்கொள்கிறதுக்கு படிச்சுக்கொள்கிறதுக்கு வெரி வெரி ஈஸி டூல். படிச்சுக்கொண்டா நிறைய வேலையில் இதை வச்சு செய்யணும். நாங்கள் இன்னும் நல்ல இதில் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ஃபிக்மா 101ன்ற மாதிரி எடுக்காமல் இது வந்து ஃபிக்மா நோய்ஸ் டு அட்வான்ஸுன்ற மாதிரிக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அடுத்த டூல் வந்து இந்த பென் டூல். இந்த பென் டூல் வந்து பென்னால் நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட்டரோ இல்லாட்டி அஃபினிட்டி டிசைனர் மாதிரியான ப்ரோக்ராமில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தா இல்லாட்டி கொரல் ட்ரோ ஹேண்டில் பண்ணியிருந்தா பெசிய ட்ராயிங்கிறத பற்றி நீங்கள் சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு நாங்கள் ட்ரா பண்ணுறது தான் இது. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு சும்மா இப்படி ட்ரா பண்ண முடியும். எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு நாங்கள் அதை கர்வை மாற்றி எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு, லோகோவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது வேறு வேலைகளுக்கு நாங்கள் நிறைய வேலைகளுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எந்த அளவுக்கு ஃபிக்மாவில் உள்ள யூஸ் பண்ணலும்ட்டு நீங்கள் ப்ரொஜெக்டில் செய்யும் போது நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன வேலைகளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோன்னு சொல்லி. அதனால் அதை நான் ரொம்ப டீப்பாக நான் எந்த டூலுக்குமே நான் ரொம்ப டீப்பாக போகல. தேவையான டூலுக்கு நாங்கள் அந்தந்த நேரத்தில் நாங்கள் ப்ரொஜெக்டில் செய்யும் போது அந்தந்த அளவுக்கு நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இது கூட நாங்கள் வந்து ஃபில் கூட பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இது ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணலாம் எங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா. ஃபில்லை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஃபில் வந்துருச்சு பாருங்கள். தேவையான மாதிரிக்கு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். இது வந்து வெரி வெரி ஈஸி. இல்லஸ்ட்ரேட்டர் அல்லது கொடல்ற மாதிரி டூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதில் வரைகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, நான் அப்போ வந்து நான் அதை அழிச்சிடுறேன். பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி விண்டோஸில் வந்து நீங்கள் டிலீட் கீயை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே சரி. இப்போ அடுத்த டூல் வந்து டைப் டூல் அல்லது டெக்ஸ்ட் டூல்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டி அல்லது நீங்கள் வந்து இதை இங்கே கிளிக் பண்ணலாம். டீ அடிக்கலாம் அல்லது நான் 3 டூல் அடிச்சு கொடுறேன் பாருங்கள். இப்போ டீ அடித்தாக்கா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது டைப் டூலுக்கு மாறுது. டைப் டூல் வந்து ஃபிக்மாவை பொறுத்தவரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல், மிக முக்கியமான டூல். இதில் நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய போகிறோம். டைப்பை வச்சு நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே வெப்சைட்டில் வந்து அல்லது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் டைப் யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாத்தையும் நாங்கள் வந்து இங்கே ஃபிக்மாவில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகினதுக்கு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கிளையண்ட்டுக்கு காட்டி கிளையண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகினதுக்கு பிறகு அதைத்தான் நாங்கள் வந்து டெவலப்மெண்ட்டில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் ஃப்ளோவை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். சரியா? இதில் நீங்கள் வந்து இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து வெறுமனே ஃபிக்மா மட்டும் இல்லை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படி நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கீங்க. அதனால் தொடர்ச்சியாக எங்களோட கனெக்ஷனில் இருங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து டைப் டூவில் எடுத்துக்கொண்டால் டைப்பை கிளிக் பண்ணால் வேண்டிய ஒன்று அடிக்கலாம். திஸ் இஸ் மை டைட்டில்னு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டைப் டூல், இந்த டூலில் நீங்கள் அடித்தாலும் அதுக்குள்ளான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இந்த சைடில் ரைட் சைடில் நீங்கள் வந்துடுறதை பார்ப்பீங்க. சரியா? இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோன்னே டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் போய்ட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்ன்றது தான் வந்து ஃபிக்மாவோட டிஃபால்ட் ஃபாண்ட். அது இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய இன்னொரு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்லுமே, நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸும் இதில் வரும். ஏண்டா கூகுள் ஃபாண்ட்ஸ் எல்லாம் வர்றேன்னு சொன்னாக்கா நீங்கள் கூகுள் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்கள் லோக்கல் மெஷினில். என்னென்னா நாங்கள் வந்து ஃபிக்மா ஃபார் வெப் தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ஃபிக்மா ஃபார் வெப்புக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது. அதெல்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள், ஒரு
இந்த கௌஷான் ஸ்கிரிப்ட் என்று சொல்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் ஃபாண்ட் ஒன்று போடுறேன். சில நேரத்தில் இந்த மாதிரியான டைட்டில்கள் இந்த மாதிரியான ஃபாண்ட்டுகள் கூட நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். எந்த ஃபாண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோன்றது வந்து ப்ராஜெக்டை பொறுத்து தான் இருக்குது. சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து இதுக்கு கலர் கொடுக்குறது கூட இங்கே வந்து கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன்ல, பாருங்கள் இந்த ப்ளூ கலர் வந்துருச்சு. இப்போ இது வந்து இப்படி கலரை கொடுக்குறது, டெக்ஸ்ட்டை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நாங்கள் அடோபி இல்லஸ்ட்ரேட்டரில் அல்லது கொரல் ரூலில் செய்கிற மாதிரி சும்மா வந்து அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி க்ரியேட் பண்ணி கொண்டு போக மாட்டோம். எப்பயுமே வந்து ஃபிக்மாவில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு டிசைன் சிஸ்டம் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அது நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை வந்து நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ பேசிக் லெவலில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால நாங்கள் எடுத்தோடனே நாங்கள் டிசைன் சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. டிசைன் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு அந்த டிசைன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கலர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்பேஸிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே. அடுத்து ஒரு கிரிட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நாங்கள் வந்து இந்த ஒர்க் இந்த லே அவுட்டுக்கு வந்து முதல்ல ஒரு கிரிட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். 12 column கிரிட்ஸ் ஒன்று நான் அதெல்லாம் காட்ட போகிறேன். எல்லாம் வந்து நான் ஒரு படிப்படியாக நான் காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து நாங்கள் ஒரு 10-12 நிமிஷம் செஷன்ஸாக பிரித்து நாங்கள் வந்து பார்ப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் எனக்கு தயாரிக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த வகையில் அடுத்து டிசைன் சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் போகிறோம். டிசைன் சிஸ்டத்தில் வந்து எப்படி டைப்போகிராஃபி ஸ்டைல்ஸ்லாம் இருக்க போதும். அடுத்தது வந்து என்ன கலர் சிஸ்டம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், கலர் ஸ்கீம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கலர் ஸ்கீம் வந்து டிசைன் சிஸ்டத்தோடு நாங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்குவோம். அடுத்தது வந்து ஸ்பேஸிங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது, கிரிட் என்ன மாதிரி இருக்க போகுது, இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருவோம். சாதாரணமாக ரவுண்டட் கார்னர் என்ன மாதிரி ரவுண்டட் கார்னர், அதாவது போர்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்டர் ரேடியஸ் வந்து எந்த அளவில் இருக்க போகுது, இது எல்லாமே நாங்கள் வந்து தீர்மானித்து வச்சுருவோம். உதாரணத்துக்கு பட்டனுக்கு போர்டர் ரேடியஸ் எப்படி இருக்க போகுது, பெரிய எலிமெண்ட்ஸுக்கு இமேஜஸுக்கு இதுகளுக்கெல்லாம் போர்டர் ரேடியஸ் எப்படி இருக்க போகுது, இல்லாட்டி போர்டர் ரேடியஸே இல்லாமல் இருக்க போகுதா, இதெல்லாம் வந்து நாங்கள் தீர்மானித்து வச்சுருவோம் அந்த டிசைன் சிஸ்டத்தில். அதுக்கு பிறகு வந்து அந்த டிசைன் சிஸ்டத்தை வச்சு நாங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு கொண்டு போவோம். அந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் காணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஒர்க்கில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். தொடர்ந்தேர்ச்சியாக எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களோட வேலை வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இன்றைக்கு நேற்று படித்ததில்லை, நிறைய நீண்ட காலமாக என்னோட அனுபவங்களை தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ இந்த டிசைன் சிஸ்டம் வந்து நாங்கள் ஃபிக்மால் இல்லாட்டியும் கூட நாங்கள் வந்து வெப்சைட் செய்கிறதா இருந்தாலும் கூட ஒரு டிசைன் சிஸ்டம் எப்படியுமே நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு கலர் ஸ்கீம் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு டைப்போகிராஃபி ஸ்டைல் க்ரியேட் பண்ணுவோம். டைப்போகிராஃபி ஸ்டைல் எடுத்துக்கொண்டால் சில நேரம் நாங்கள் வந்து 2 ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில நேரம் 3 ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில நேரம் ஒரு ஃபாண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து பாடிக்கு ஒரு ஃபாண்ட், பாடின்னு சொன்னாக்கா நாங்கள் அதாவது டெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மெயின் பாடியில் வர டெக்ஸ்ட், அடுத்தது வந்து டைட்டிலுக்கு வர டெக்ஸ்ட், இது ரெண்டுக்கும் 2 டைப் வேரியேஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஒரே ஃபாண்ட்டில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் விளக்கமாக பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஓகே, அப்போ இப்போ டைப் 2 பற்றி பார்த்தோம். டைப் 2 பற்றி நாங்கள் வந்து டீட்டெயிலாக நாங்கள் பார்ப்போம் வந்து அந்த நேரத்தில். அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த அட்வான்ஸ் செக்ஷன், ரிசோர்ஸஸ் செக்ஷன் சொல்கிறது சரியா. ஷிஃப்ட் ஐ அடித்தாக்கா இது ஷார்ட்கட். இப்போ இதை அடித்தா ஷிஃப்ட் ஐ அடித்தாலே இது வந்து அப்படி ட்ராப் டவுன் மாதிரி வந்துடும். இதில் வந்து காம்போனன்ட்ஸ், பிளகின்ஸ், விஜெட்ஸ் இந்த 3 ஐட்டமும் இருக்குது. காம்போனன்ட்ஸ்னால் என்ன, இது வந்து ஒரு ஃபிக்மாவில் ஒரு அட்வான்ஸ் விஷயம். நாங்கள் இது கண்டிப்பாக பார்ப்போம். ஃபிக்மாவில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணால், உதாரணத்துக்கு ஒரு பட்டன் அல்லது ஒரு டெக்ஸ்ட், ஒரு காம்போனன்ட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணினா அதை வந்து காம்போனண்ட்டாக எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பாருங்கள், இப்போ நான் சும்மா ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சேன். இந்த ரெக்டாங்கிளை கூட எனக்கு வந்து இங்கே பாருங்கள் காம்போனண்ட்டாக எனக்கு க்ரியேட் பண்ணலாம். இவருக்கு க்ரியேட் காம்போனண்ட் என்று இருக்குது, காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். காம்போனண்ட்டாக எதுக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஒரு தனி செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நாங்கள் வந்து இப்போ அதை பற்றி ரொம்ப பண்ணிக்கொள்ள தேவையில்லை. இப்போ இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது, பிளகின்ஸ்னு சொல்கிற விஷயம். ஃபிக்மாக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் இருக்குது, நிறைய வேலைகள் செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து அன்ஸ்பிளாஷ்லேருந்து unsplash.com ஒரு சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ரிசோர்ஸ் சைட், அதாவது இமேஜஸ்க்கான ஒரு சைட். ஃப்ரீயாக இமேஜ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் அதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து
கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக கொடுக்கணுன்ற கட்டாயமெல்லாம் இல்லை, ஆனால் தேவையாக இருந்தால் கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரியான அன்ஸ்பிளாஷ்டில் உள்ள இமேஜை நீங்கள் வந்து அன்ஸ்பிளாஷ் வெப்சைட்டுக்கு போகணும். அந்த தேவையான இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த இமேஜை திரும்ப வந்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இது ஒரு வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. அன்ஸ்பிளாஷ்டில் ஒரு ப்ளகினை நீங்கள் யூஸ் பண்ணீங்கடா. அன்ஸ்பிளாஷ்க்கு ஒரு ப்ளகின் இருக்குது அதை கொண்டு வரத்துக்கு. இதே மாதிரி நிறைய வேலையில் ஐகான்ஸ் எடுத்துக்கொண்டு ஐகானிஃபை இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ளகின்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னது ஐகான்ஸ் எப்படி கொண்டு வர்றது. நாங்கள் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் இல்லாட்டி வெப் டிசைனில் நிறைய ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃப்ரீலி அவைலபிள் ஐகான்ஸ் இருக்குது, நாங்கள் ஒன்றுமே க்ரியேட் பண்ண தேவையில்லை. அப்போ அப்படி ஏற்கனவே இருக்கிற அந்த ஐகான்ஸை கொண்டு வந்து போடுறதுக்கு நாங்கள் வந்து தனியே போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ளோவை சிம்பிளிஃபை பண்ணுற ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கான மெத்தடுகள். இதெல்லாம் நாங்கள் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. சரியா? அடுத்தது விஜெட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்னன்றது நாங்கள் தேவைப்பட்ட அது பார்ப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லை. ஏற்கனவே கம்யூனிட்டியில் க்ரியேட் பண்ண விஜெட்ஸில் கூட எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது கூட இங்கே இதில் போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் டு ஃபைல்ஸ்ன்னு போனீங்கன்னா அங்கே வந்து கம்யூனிட்டிக்கு தேவையான ஒரு இது ஒன்று வரும், கம்யூனிட்டி டேப் ஒன்று வரும். கம்யூனிட்டி நீங்கள் போனீங்கன்னா சர்ச் பண்ணி வேண்டியது ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். சரி, இப்போ இதில் மிஸ் ஆகிறது இன்னும் ரெண்டு டூல்ஸ் தான். ஒன்று வந்து பேன் டூல், அதாவது ஹேண்ட் டூல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பேன் டூல்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நாங்கள் அங்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு. இது வந்து இதுக்கு நீங்கள் இப்போ செலெக்ஷன் டூலில் இருக்கும் போதே நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டூல் வந்துடும். அப்போ வந்து தேவையான இடத்துல நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு வச்சுக்கொள்ளலாம். ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி கொண்டு நீங்கள் மவுஸால் அங்கிட்டு இழுத்தீங்கன்னா அது பேன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டூலை யூஸ் பண்ணுன்ற தேவையில்லை, அது ஷார்ட்கட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து கமெண்ட் டூல் அல்லது அனோட்டேஷன் டூல். இது வந்து கொலபரேஷனுக்கு தேவையான ஒரு டூல். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டிசைன் செஞ்சுருக்கிறீங்க. இந்த டிசைனை வந்து உங்கள் கிளைண்ட்டை காட்டுறதுக்கு விரும்புகிறீங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு விரும்புகிறீங்க. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த வந்து கமெண்ட்ஸ் டூல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சொல்கிறேன், இதில் வந்து இந்த ரெக்டாங்கிள்கிட்ட கலரை சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் த இப்படின்னு கிளைண்ட் சொல்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுமே. இது வந்து கிளைண்ட் போஸ்ட் பண்ணால் இது வந்து வந்துடும் எங்களுக்கு இப்படி இந்த மாதிரி. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ வெப் ஸ்டூடெண்ட்ன்ற என்னோட ஐடியில் தான் இது வந்து கமெண்ட் இருக்குது. இதுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணலாம். அல்லது அந்த ஆளை வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு போடலாம். இப்படி இந்த மாதிரி கீயை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ இது என்னோட பேர் தானே, இன்னொரு யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்கள வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஓகே வில் டூ இட், இந்த மாதிரி எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது இது வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம். இது க்ளோஸ் பண்ணால் ரிசால்வ் ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த அனோட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெரி காமன் தான். இது நல்ல யூஸாக இருக்கும் எங்களுக்கு ஃபிக்மாவில். ஓகே, இப்போ இந்த மாதிரி முக்கியமான இந்த டூல்ஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறோம். அடுத்த செஷனில் நாங்கள் வந்து இதில் கண்டினியூஷனாக பார்ப்போம். அடுத்தது வந்து எப்படி உண்மையிலேயே வந்து ஒரு லே அவுட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கைடு எப்படி போடுறது, அதாவது கிரிட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கிரிட்டை வச்சு எப்படி ஒரு லே அவுட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதை நாங்கள் அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். ஓகே, கண்டினியூஸாக இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைக்ஸை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.